ஹாய் காய்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம ஏகே ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம வந்து கூலி படத்துலேருந்து 2வது சாங் வந்திருக்கு, மோனிகான்னு சொல்லிட்டு. நம்ம பூஜா ஹெக்டோ ஒரு ஆட்டத்தில் எப்படி காவாலையில் நம்மளுக்கு தமனா வந்து ஆடி கொடுத்து பெரிய ஹிட் ஆகணும், அதே மாதிரி இந்த படத்தில் வந்து மோனிகா வந்திருக்காங்க. பூஜா ஹெக்டே அவங்க பெரிய நடிகர், எதுக்கு வந்து இதில் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. காசுக்காக எல்லோரும் நினைக்கிற பண்ணுறாங்க. சரி, அதை விடுங்க. பாட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்கணும். கேட்டு நம்ம அதை பற்றி பேசலாம். இந்த பாட்டோட லிரிக்ஸ் யாருன்னா விஷ்ணு தேவன், சிங்கரோட சுப்புலட்சுமின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பொண்ணு, அப்புறம் வந்து அனிருத் பாடுகர், அசல் குராரும் பாடுகர், கொரியோகிராஃபர் யாருன்னா நம்ம சாண்டி மாஸ்டர். அப்புறம் வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த படத்தில் அவர் இருக்கார், இவர் இருக்கார், இங்கே இல்லை அங்கே இல்லை, இவரு போகிறார் இவர் வர சொல்லியிருந்தாங்க. அவங்களே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க திரு அமீர் கான் அவர்களை உள்ளே இருக்கான்னு சொல்லிட்டு. சிக்கிட்டு வைப்போட ரியாக்ஷன் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மோனிகா பாட்டு வந்திருக்கு, அதை பார்த்துட்டு அதில் என்னென்ன காட்டுறாங்க, என்னென்ன சீன் நடக்குது, என்ன மாதிரி இடத்துல இந்த பாட்டு வரப்போன்னு ஒரு அனுமானிப்பில் நம்ம பேசலாம். ரெடி மோனிகா போயிடலாமா? ரெடி 1 2 3. பீட் நல்லா போடுறா பார்த்தாலே, பீட் வந்து வேற லெவலு. இறங்கி வந்தாச்சு கடலை கொந்தளிக்கும் சுனாமியே உண்டாச்சு. மோனிகா பெலூச்சி எதுட்டா எனர்ஜி தலையை சுத்த வைக்கும் சுறாவலி பொண்ணாச்சு. பட்டணி பார்த்தாலே பல்ஸ் தும்பாடி கொட்டுபா மீன் எல்லாம் கூத்தாடுமே. இரவ கலராக்கும் ஜல்லேபி லேடி தொட்டா ஸ்வீட் ஆகுமே. ஆர்வர்லையா அது செம்மையா இருக்குது. ஊதுறாத செம்மையா இருக்கு. பத்திக்கப்பா உதட்டோரம் தித்திக்கப்பா இருக்காத ஒத்தையில ஒத்தையில ஒரு வாட்டி சந்திக்கப்பா மாயங்காட்டி கந்திக்கப்பா தயங்காத மெத்தையில மெத்தையில சாபு நேரத்தில் ஒலம்பி அழுவாத இன்னும் சொன்னானா தொல்ல வறுமை கோலத்தில் நேர்மை பார்க்காத இளமை காலத்தில் டீசன்சி நல்லா இல்ல. சரியா மட்டும் விட்டுறாருங்க. வா வா ஊது ஊது. வாங்க மோனிகா. கல்யாணமா? அது கல்யாணம் போடு போடு. சரியான வைப்பு. வைப்புனா வைப்பு, தலைமை வைப்பு தனி தான். இந்த பாட்டு எப்படி இருக்குன்னா வந்து என்ன சொல்கிறது, எல்லாருமே வந்து ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்ட் ஒரு ஜாலியாக போகிறப்ப இந்த யங்ஸ்டர்ஸ் கவர் பண்ணுற மாதிரி ஒரு சாங் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். அப்போ யார் எதிர்பார்ப்பா?
என்னதான் நம்ம வந்து ஒரு கதை ரஜினி சார் அவங்க எல்லாம் இருந்தாலும் இந்த யங்ஸ்டர்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு அந்த அந்த இது தேவை. ஸோ அதை வந்து சரியாக கையாண்டுருக்காங்க. ஏன்னா எனக்கு ஃப்ரேம்லேருந்து பூஜா மேலே கண்ணு தான் இருக்குது, வேறு எங்கேயும் போக மாட்டேங்குது நம்மளுக்கு. ஏன் சொல்கிறேன்னா அவங்க தனியாக தராங்க. ரெட் கலர் போட்டு விட்டு பேக்ரவுண்டில் அந்த டார்க் கொடுத்து ஹெல்மெட்டுக்கு அந்த எல்லை கொடுத்து அந்த ரெட் கலர் ஹைலைட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த கலர் டோன் நல்லா இருந்தது. அதனால தான் வந்து சென்டரில் அவங்க பார்க்குறப்ப நச்சுன்னு வந்து அமைஞ்சிருக்கு. ஏன்னா டைரக்டருக்கு தெரியும் எதாவது எப்படி காட்டணும், அதாவது அப்படி காட்டணும் அவங்களுக்கு தெரியும். சரியான முறையில் காட்டியிருக்காரு. அனிருத்துக்கு வந்து மோனிகா அப்படிங்கிறப்ப வந்து ஓக்கல் டெப்த்து செம்மையாக கொடுத்துருக்காரு மோனிகான்னு சொல்லிட்டு. அதுமாதிரி பாட்டும் நல்லா இருக்குது, லிரிக்ஸு இது செம்மையாக இருக்குது. இளமை வயசில் கூச்சம் இருக்குது அப்படின்னு வரும். அது ஒரு லிரிக்ஸ்லாம் செம்மையாக இருந்தது கேட்குறதுக்கு. தாகும் வயசில் குழம்பி அழுவாத பூஜை ஆட்டத்தை பாரு ஆட்டம் தானாகுது அப்படின்னு சொல்லி அந்த டைலாக் அந்த வரிகளுமே சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்து இன்னொரு வரிகள் வந்து அப்புறம் வந்து இளமை காலத்தில் டீசென்சி நல்லா இல்லை. ஒரு யங்ஸ்டராக இருப்போம், கொஞ்சம் டீசெண்டாக மெயின்டைன் பண்ணுவோம், வேணாம்ப்பா அப்படின்னு சில பேர்லாம் மைண்டில் இருக்கும். அந்த மாதிரி சொல்கிறேன் சொல்லிட்டு இளமை காலத்தில் டீசென்ட் தேவையில்ல, வா இறங்கி வந்து குத்து என்ஜாய் பண்ணிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அது வந்து எனக்கு ரொம்ப இந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இளமை இருக்கிறப்ப தான் ஆடிக்க முடியல, போனதுக்கப்புறம் ஆடி புலம்பாத அப்படிங்கிற மாதிரி வரிகள் செம்மையாக இருக்குது. பாட்டுமே சூப்பராக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பாட்டுக்கு என்ன வேணுமோ கரெக்டாக கொடுத்துருக்காங்க. தேவைதான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செக்ஷனாக ஒரு டான்ஸ் சினிமா விமர்சனம் தாண்டி ஒரு படத்தை விற்கிறதுக்கு இதெல்லாமே உள்ளே இருந்தால் தான் அந்த படம் ஓடும், சரியான முறையில் வியாபாரம் நடக்கும். அதை அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க. ஆனால் பூஜா ஹெக்ட அவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர் வந்து கூட்டு வந்து ஆட வைக்கலாம் சாத்தியம் நினச்சா தலைவர் யார் கூப்பிட்டாலும் ஒரு ஐடி வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய ஸ்கோப்போட படம் வந்து கொண்டு வராங்க. இது வந்து தமிழ் சினிமா கிடையாது, இந்தியன் சினிமா. ஏன்னா எல்லா மாநிலத்திலும் பெரிய பெரிய ஆள் உள்ளே இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இது எப்படி தமிழ் சினிமா மட்டும் தனியாக சொல்ல முடியும்? இது ஒரு இந்தியன் சினிமா. அப்படி போய் நிற்க போகுது கூலி. தலைவர் இப்போ வந்து இந்த மாதிரி இப்போ வேல்பாரி அந்த 1,00,000 பிரதிகள் விற்றதுக்கு வந்து பேசினார். அது பார்க்குறப்ப சந்தோஷமாக இருந்தது. ஃப்ராங்காக என்ன மனசில் இருக்கோ அதை பேசிட்டு போனார். எனக்கு ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி அது ஒரு ஸ்பீச்சாக இருந்தது. கூலி படத்தில் இன்னும் வரகள் பாட்டுகள் இருக்கிறதா இந்த 2 பாட்டு தானா எனக்கு தெரிஞ்சு ஒரு தனி பாட்டு தலைவருக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி எனக்கு தோணுது. ஏன்னா அவரோட ஃபேன்ஸ் அவரோட இறுதி கட்டத்தில் 2 டைமில் இருக்கார். ஸோ அப்புறம் அவரோட ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு சாங் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இல்லைனாலும் பரவாயில்ல, அடுத்த படத்தில் கன்ஃபார்ம் இருக்கும். அலப்பறை கிளப்புனா அந்த மாதிரி இருக்கும். இது வந்து கூலி இந்த 1 இந்த இந்தியன் சினிமா எதிர்பார்த்துட்டு ஒரு படம். தக்லீஃப் தலைவர் வந்து சம்பவம் பண்ணு பார்த்தா இந்தாண்டா இவர் வந்து நம்ம சம்பவம் பண்ணணும் போல் அந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. 2 தலைகளும் சம்பவம் பண்ணணும்னு நினச்சோம். ஒரு தலை சம்பவம் பண்ணல, ஒரு தலை பண்ணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. கூலி பாட்டை பாருங்கள். மோனிகா பாட்டு எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. அது காவாலை மாதிரி ஒரு வைப்பு கொடுக்குது. ஏன்னா போட்டு லூப்பில் போட்டால் தான் அந்த பாட்டு நம்மளுக்கு அது பிடிக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ போட்டே இருக்கோம். நன்றி, வணக்கம். இது நம்ம ஏகே ஸ்டுடியோ. தேங்க்யூ.